என்னங்க, ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சோன்னு வைங்க, அது இன்னைக்கு நேற்று இல்லை, காலங்காலமாக எதிர்ப்பு இருந்துட்டு தான் இருந்திருக்குது. ஆதி காலத்தில் சிக்கி முக்கி கல்ல உரசி நெருப்பை கண்டுபிடிச்சாங்க. அப்போ எப்படி பயந்தா மனுஷன், ஐயோ நெருப்பு சுற்று, நெருப்பு எரிச்சிரு, நெருப்பு எங்களை கொன்றுன்னு பயப்பட்டா. அப்புறம் நாளாக நாளாக மனுஷன் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இன்னைக்கு அந்த நெருப்பை எப்படி கையாளுறதுங்கிற வித்தையை கத்துட்டா. அடுப்பு எரிக்கிறதுக்கு நெருப்பை எப்படி பயன்படுத்தணும், அகல் விளக்கு எரிக்கிறதுக்கு எப்படி நெருப்பை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத கத்துட்டா. இன்னைக்கு அந்த பயத்திலிருந்து நீங்கிட்டா. அதே மாதிரி எடிசன் இந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்சவோ இது நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அது எப்படி ஒரு இடத்திலிருந்து நெடுந்தொலைவுக்கு கரண்ட்டை பாஸ் செய்ய முடியுமா, கடத்த முடியுமா? வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு ஆயிரம் கண்டுபிடிப்புகளுக்கு அந்த எடிசனுடைய கண்டுபிடிப்பு தான் அடிப்படையாக இருக்குதுன்னா அதையே நம்ம ஏற்றுட்டோம். இப்போ ஏஐனா என்ன தெரியுங்களா? மனிதனுடைய பகுத்தறிவை இயந்திரத்திற்குள் புகுத்துவதுதான் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டா போது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே சென்னையில் ஒரு அதிசயம் நடந்தது. அப்போ தான் நம்முடைய கம்ப்யூட்டர்லாம் அறிமுகமாகி ஐடி துறை வளர்ந்த பீரியடு. அப்பவும் எதிர்ப்பு காமிச்சாங்க. ஐயோ கம்ப்யூட்டர் வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருமேன்னு பயப்பட்டாங்க. போச்சுங்களா? இன்னைக்கு அந்த கணினி தான் லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்குது. பொதுவாகவேங்க மனுஷனுக்கு 2 இதில் தாழ்வு மனப்பான்மை வரும். ஏன்னா சிகப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, சிகப்பா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டாங்க. ஒரு நம்பிக்கை இந்த மண்ணில் இருக்குது. எந்த புஸ்தகத்தில் போட்டிருக்குது? இது வரைக்கும் நான் படித்ததே இல்லையா? அப்படி நடுவர் அவர்களே, இந்த பெயரை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாநரமாக இருக்கிறவங்க தான் பொய் சொல்ல மாட்டாங்க. இந்த பொண்ணு பார்க்க போகையில பொண்ணு எப்படி கருப்பா சிகப்பா, பொண்ணு அழகாத்தான் இருக்குது, கொஞ்சம் கருப்பு இழுக்கிறமா இல்லையா? மாப்பிள்ளை பையனை அழகாத்தான் இருக்கிற, என்ன கொஞ்சம் கருப்பு. இந்த தாழ்வு மனப்பான்மை இருந்துச்சு. இன்னொன்று, வயசாயிடுச்சுன்னா அந்த தாழ்வு மனப்பான்மை வரும். வயசானாலும் கூட நாம் என்ன செய்கிறோம், எப்படியோ மேக்கப்பு, பியூட்டி பார்லர் அப்படியெல்லாம் போய் நம்மளை வயது குறைந்தவர்களாக நாம் இன்னைக்கும் காமிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் 50 ஆண்டில் என்ன மாற்றம் வரும் தெரியுங்களா? எல்லாருமே சிகப்பாத்தான் பிறப்பாங்க, சக்கச்சவேன். ஏன்னா செயற்கை நுண்ணறிவு செல்லை உடம்புக்குள்ள வளரச் செய்வாங்க. கருப்பு அப்படிங்கிறதுக்கே இடமே இருக்காதுங்க, எல்லாரும் சக்கச்சவனா இருப்பாங்க. இன்னும் அதிசயங்கள் என்னென்ன நடக்க போகுது தெரியுங்களா? இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டியாக மாறிடும். டிராஃபிக் இருக்காது, சிக்னல் இருக்காது. ஏஐனால வேலை போயிரு, ஏஐ நமக்கு தீமை செய்யும் அப்படின்னு எல்லாம் நினச்சா ஏஐ ஒரு பொழுதும் தீமை செய்யாதுங்க. என்ன தெரியுமா? அதே அமெரிக்காவில் ஒரு பையன் ஏஐ கிட்ட கேட்டா கொலை செய்வது எப்படின்னு கேட்டா, அடுத்த நிமிடமே அந்த ஏஐ என்ன பண்ணுச்சு தெரியுமா? பள்ளிக்கும் காவல்துறைக்கும் குறுஞ்செய்தி அனுப்பி இந்த மாணவன் கவனிக்கத்தக்கவன் அப்படின்னு சொல்லி செய்தி போகுதுன்னா ஒரு பொழுதும் ஏயால் நமக்கு ஆபத்து வராது, வேலை வாய்ப்பு இழக்காது. அதே தொழில் நிறுவனங்கள் சொல்லி இருக்குது, 2026 97 மில்லியன் வேலை வாய்ப்பு செயற்கை நுண்ணறிவால் கூடும் என்று சொல்லி இருப்பதால் ஒரு பொழுதும் ஏஐ பற்றி நாம் பயப்பட வேண்டாம். அது நமக்கு பாதுகாப்பை தருகிறது. நம்முடைய திறன்களை வளர்த்து கொண்டு நம்முடைய வேலை வாய்ப்பை நாம் பாதுகாத்து கொண்டாலே போதும்.